بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் காக்கப்பட வேண்டிய மனித உயிர்களும் ஊடகங்களின் கடமையும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள் என்றால், தமிழகத்திலே சமீப நாட்களாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சிலருடைய உயிர்களை காப்பாற்றிட வேண்டும். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சிலருடைய உயிர்களை காப்பாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தின் வீதிகளில் மனிதநேயம் என்ற கோஷம் எழுப்பப்பட்டு, மனித உயிர்களை காப்போம், தூக்கு தண்டனையை ரத்து செய்வோம் என்ற கோரிக்கையோடு போராட்டங்களும் ஆர்ப்பாட்ட களங்களும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஆங்காங்கே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்ட செய்திகள், போராட்டங்கள் பத்திரிகைகள், தொலைக்காட்சி மீடியாக்கள் வழியாக தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் கொண்டு செல்லப்பட்டு, மனித நேயம் மனித நேயம் என்ற பேச்சுக்களும், மனித உயிர்களை காக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளும் தமிழகம் முழுவதும் இப்பொழுது ஒரு காட்டு தீயை போல பரவி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் காக்கப்பட வேண்டிய மனித உயிர்கள் இந்த தூக்கு தண்டனை குற்றவாளிகளின் உயிர்களா, அல்லது தேசத்திலே வாழுகிற இன்னபிற பொதுமக்களுடைய உயிர்களா என்பதனை இஸ்லாமிய பார்வையிலும் சமூக பார்வையிலும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மனித நேயம் என்று சொன்னால், மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு உலகத்திலே இருக்கிற எல்லா சித்தாந்தங்களும் எல்லா மதங்களும் எந்த அளவிற்கு அவைகளை வலியுறுத்துகின்றனவோ அவற்றிற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகளை குறித்து, மனித நேயத்தை குறித்து மிக ஆழமாகவே உலகத்திற்கு வழிகாட்டுதலை வழங்குகிறது. எந்த அளவிற்கு அதனுடைய மனிதநேயம் குறித்த போதனைகள் சொல்லப்படுகிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகளில் ஒன்றாக, இஸ்லாமிய மார்க்கத்தின் கட்டளைகளில் ஒன்றாகவே மனிதநேயத்தை இஸ்லாம் சேர்த்து சொல்கிறது. மற்ற எல்லா மதங்களிலும் அந்த மதங்களின் கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள் என்று எவற்றை சொல்லி இருப்பார்கள், அந்த மதத்தினுடைய வழிபாடுகளை சொல்லுவார்கள், கடவுளுக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை சொல்லுவார்கள், கோவிலிலே செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை சொல்லி தருவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இறை வழிபாட்டை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே காட்ட வேண்டிய நேசம் நிறைந்த வாழ்க்கை முறையை இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றாக, நாளை மறுமையில் மரணத்திற்கு பிறகு வர இருக்கிற வாழ்க்கையில் அவனது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த மனிதநேயத்தையும் சேர்த்து சொல்கிறது. திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பொய்ப்படுத்தியவன் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டியவன். வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க தூண்டாதவன். யார் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு தரவில்லையோ, அவர்களுடைய பசியை போக்கவில்லையோ, அவன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னாலும்
அதை பொய்ப்படுத்திய குற்றத்திற்கு ஆளானவன் என்கிற அளவிற்கு இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கிறது. வேற எந்த மதத்திலும் இந்த அளவிற்கு கடுமையான வார்த்தைகள் மனிதநேயத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது. நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, அந்த போதனைகள் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீ அது போன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், அனாதை சிறுவர்களை விரட்டி அடித்தாய் என்றால், நீ முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் என்று உலகத்திலே உன்னை பற்றி நீ பறைசாற்றி கொண்டாலும் உண்மையிலே இந்த மார்க்கத்தை ஏற்காதவன் என்ற பட்டியலில் தான், அதனை பொய்ப்படுத்தியவன் என்ற பட்டியலில் தான் உனது பெயர் எழுதப்படும் என்று திருமறை குர்ஆன் மனிதநேயத்தை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. அது மாத்திரமில்லை, நாளை மறுமையில் நரக படுகொலியிலே போய் வெந்து சாகக்கூடிய கேடு கெட்ட கெட்டவர்களை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அதிலே இஸ்லாம் சொல்லுகிறது, சுவர்க்கத்திலே இருக்கிற சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து தள்ளி இருப்பது எது? அவர்கள் பதில் சொல்வார்களாம், லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். உலகத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் இறைவனை தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை, அண்டை அயலார்களை நான் பராமரிக்காத காரணத்தினால், பிற மனிதர்களின் மீது நேசம் காட்டாத காரணத்தினால் இன்றைக்கு நான் நரகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று மறுமையில நரகத்தில் கிடக்கிற மக்கள் புலம்புவார்கள், பதில் சொல்லுவார்கள் என்று இஸ்லாம் திருமறை குர்ஆன் வழியாக உலகத்திற்கு எடுத்து சொல்கிறது. இப்ப எந்த அளவிற்கு இஸ்லாம் மனிதநேயத்தை உயர்த்தி பிடிக்கிறது என்று பாருங்கள். அடுத்த மனுஷனை நேசிக்காம அவனுக்கு துன்புறுத்தினால், கேடு செய்தால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டே வெளியில் ஏறியவன் என்கிற அளவிற்கு கடுமை காட்டுகிறது. அதிலேயும் குறிப்பாக மனித உயிர்கள் விஷயத்திலே ஒருவன் அத்துமீறினால், ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தருடைய நடவடிக்கை கூட அடுத்தவனை பாதிக்க கூடாது. அநியாயமான முறையில நியாயம் இல்லாம அடுத்தவர்களை பேசுவது, திட்டுவது, மனம் புண்படுத்துவது, அவருடைய உரிமைகளை பறிப்பது, அவருடைய காசு பணங்களில் உரிமை மீறல் ஈடுபடுவது, சொத்துமத்துக்களை அபகரிப்பது, திருடுவது, ஏமாற்றுவது, இப்படி மனிதன் தனது நடைமுறை வாழ்க்கையில பிறருடைய உரிமைகளில் அத்துமீறுவதை கூட இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில உலக மக்களுக்கு அவர்கள் 23 ஆண்டு காலமாக எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்தார்களோ, 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் உலகத்திற்கு சொன்னார்களோ அவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சாறு விழிந்து ரத்தின சுருக்கமாக தம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் உலக மக்களுக்கு ஒரு பேர் உரை நிகழ்த்துகிறார்கள். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரை. அந்த உரையிலே அவர்கள் பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். அதிலே மிக முக்கியமாக சொல்லுகிறார்கள், இதோ இந்த நீங்கள் வீற்றிருக்கிற இந்த மாதம் எப்படிப்பட்ட புனிதமான மாதம். இன்ன அம்வாலக்கும் வஆராலக்கும் வஅன்ஃபுஸக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. நீங்கள் இருக்கிற இந்த பூமி, மக்கமா நகரம் என்ற பூமி எத்தனை புனிதமான பூமியோ, நீங்கள் இருக்கிற இந்த மாதம் துல் ஹஜ், ஹஜ்ஜை கொண்டாடக்கூடிய இந்த மாதம் எந்த அளவிற்கு புனிதமான மாதமோ, நீங்கள் இருக்கிற இந்த நாள் எந்த அளவிற்கு புனிதமான நாளோ, இதிலே இருக்கிற புனிதத்தை போன்று உங்களில் ஒவ்வொருவருடைய மானம் மரியாதையும் புனிதமானது, பிறருடைய பொருளாதாரம் புனிதமானது, பிறருடைய உயிர்கள் புனிதமானது. எனவே அடுத்தவரின் மான மரியாதையில் பங்கம் விளைவித்து விடாதீர்கள், அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறித்து விடாதீர்கள், அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி விடாதீர்கள், அடுத்தவர்களுடைய உயிருக்கு எந்த கேடும் ஏற்படுத்தி விடாதீர்கள். பிறருடைய உயிர், பிறரின் மானம், பிறரின் உடைமை அனைத்துமே புனிதமாக கருதப்பட வேண்டும் என்று சொல்லி தனது இறுதி பேருரையில குறிப்பிடுகிறார்கள். எல்லாவற்றையும் கண்ணியத்தோடு நடக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் அத்துமீறல் ஈடுபட்ட கூடாது. உனக்கு நீ எதை விரும்புவாயோ அதைத்தான் அடுத்தவங்களுக்கு விரும்பணும். உனக்கு நீ எதை ஆசைப்படுவாயோ, உன்னுடைய மான மரியாதை யாராலும் குலைக்கப்படக்கூடாது என்று நீ விரும்பினால், அதே போல பிறருடைய மான மரியாதையை நீ குலைத்து விடாதே. உன்னை யாரும் ஏமாற்றி விடக் கூடாது என்று நீ விரும்பினால் பிறரை நீ ஏமாற்றி விடாதே.
உன்னை யாரும் கொலை செய்து உன் உயிரை பறித்து விடக் கூடாது என்று நீ விரும்பினால் பிறருடைய உயிரை நீ பறித்து விடாதே. மற்றவங்களுக்கு நீ எதை விரும்புறியோ உனக்கு விரும்புறதான் அவங்களுக்கு நீ விரும்பணும் என்று முத்தாய்ப்பாக பிற உரிமைகளை, பிற மனிதனை நேசிக்க வேண்டிய நேசத்தின் அளவை, பிறருடைய உயிர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை இஸ்லாம் அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக உலகத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. எனவே மற்ற எந்த மதங்களை விட, உலகத்திலே இன்றைக்கு பேசுகிற எந்த சித்தாந்தங்களை விட, வேறு எந்த பகுத்தறிவாளர்களை விட, மனிதநேயத்திற்காக வேண்டி கொடி பிடித்து உலகத்திலே களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிற வேறு எந்த போராட்டக்காரர்களை விட இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தை குறித்து அந்த அளவிற்கு உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மனிதநேயத்தை போதித்த மார்க்கம், பிற உயிர்களை பேண வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இந்த தூக்கு தண்டனை கைதிகள் விஷயத்தில் என்ன சொல்கிறது? இன்றைக்கு குற்றவாளிகளாக பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு நிலுவையிலே நின்று கொண்டிருக்கிற இவர்கள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இவர்கள் கண்டிப்பாக தூக்கிலே போடப்பட வேண்டியவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மற்றவங்களுடைய வார்த்தை கூட மற்றவங்களை புண்படுத்த கூடாது என்று சொன்ன மார்க்கம், உன்னுடைய நடவடிக்கையால் பிறருக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்று சொன்ன மார்க்கம், அவ்வாறு நீ துன்பம் விளைவித்து விட்டால் இஸ்லாமிய வட்டத்தை விட்டே வெளியில் ஏறியவனாக, இஸ்லாத்தையே பொய்ப்படுத்தியவனாக கருதப்படுவாய் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த குற்றவாளிகள் விஷயத்திலே சொல்கிறது இவர்களின் உயிர் பறிக்கப்பட வேண்டும். அப்ப இதுல மட்டும் மனிதாபிமானம் இல்லையா? இங்க மட்டும் ஏன் இஸ்லாத்துடைய பார்வை மாறியது என்று சொன்னால் எதுவும் மாறல. இங்கேயும் அதே பார்வைதான். மனிதர்களை நேசித்த காரணத்தினால்தான் இந்த மனிதர்களின் உயிரை பறிக்க வேண்டும், இவர்கள் கண்டிப்பாக தூக்கிலே தொங்கவிடப்பட வேண்டும், இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதிலே கொஞ்சம் கூட இரக்கம் காட்டப்படக்கூடாது என்பதை இஸ்லாம் ஏன் சொல்கிறது என்ற அதன் பின்னணியை ஆய்வு செய்தால் அதுவும் கூட மனித நேயத்தின் வெளிப்பாடுதான். அது என்ன மனித நேயம்? குற்றவாளி பொதுவாகவே எந்த ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவர்களுடைய தண்டனையை குறைங்க, இவங்களை விடுதலை பண்ணுங்க, அல்லது இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை ஏத்துக்கிறாங்களா இல்லையானா எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. தண்டிக்கணும், குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் குற்றவியல் தண்டனை சட்டம் இருக்கிறது. அது இல்லாம எந்த நாடும் இல்லை. கிறிஸ்தவ நாடுகள் எடுத்துக்கங்க, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கங்க, அமெரிக்காவாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், இன்னபிற கிறிஸ்தவ மார்க்கத்தை தம்முடைய அடிப்படை அரசியல் சாசன நெறிகளாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நாடுகளாக இருக்கட்டும், அங்கே கூட குற்றவியலுக்கு தண்டனை சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அவர்களுடைய போதனை என்ன சொல்லுவாங்க? உலகத்துக்கு எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் போதிக்கக்கூடிய போதனையில முக்கியமான போதனை என்ன? இயேசுநாதர் சொன்னார், ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுகண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. அதுதானே பெருசா சொல்றாங்க. நெசமா இது ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுகண்ணத்துல காட்ட முடியுமா? உலகத்துல யாராவது காட்டி இருக்கிறாங்களா? அப்படி யாரும் காட்டுறது கிடையாது என்பதற்கு அந்த கிறிஸ்தவர்கள் வாழுகிற நாட்டிலே இருக்கிற தண்டனை சட்டங்கள் ஒரு சாட்சி. அந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள். என்ன செய்யணும்? தண்டனை சட்டத்தையே ரத்து பண்ணணும். அதெல்லாம் தண்டிக்கலாம் கூடாதுப்பா. இயேசுநாதர் தண்டிக்கிற ஒத்துக்கல, அடிச்சா திரும்ப அடிக்க கூடாதுன்னு இயேசுநாதர் சொல்லி இருக்கிறாரு. இந்த கண்ணத்துல அடிச்சா மறுகண்ணத்தை திருப்பி காட்டி திரும்ப ஒரு அடியை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி இருக்கிறாரு என்பதை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நாட்டில் தண்டனைக்கு சட்டம் வைக்கலாமா? திருடுனா திருடிட்டு போறான், பிப்பாக்கெட் அடிச்சு அடிச்சுட்டு போறான். ஒரு பேக்கில் இருக்கிற 10,000 ரூபாய் திருடினாம்னா கிறிஸ்தவர் என்ன செய்யணும்? இன்னொரு பேக்கில் 10,000 ரூபாய் வச்சிருப்பாரு, அதை எடுத்து காட்டணும். இந்த 10,000 ரூபாய் திருடிட்டேன், அந்த பேக்கில் ஒரு 10,000 வச்சிருக்கேன், அது திருடி அப்படி சொல்லணும். ஒரு கையை வெட்டி விட்டானா அடுத்த கையை காட்டணும். இன்னொரு கை இருக்குல்ல வெட்டிக்க. யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அவனை அறிவுள்ள புத்தியுள்ள மனுஷன் ஏத்துக்குவோமா? அப்படி ஏத்துக்க இயலாது. அதற்கு உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளின் சட்டங்கள் ஒரு சான்று. அப்படி எல்லாம் இருக்க இயலாது. இருந்தா குற்றங்கள் பெருகிரும், அநியாயம் செய்யறவன் அதிகரிச்சிருமா, தடி எடுத்தவன் தண்டனை ஆயிருமா, நினைச்சவன் எல்லாம் அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவான், அடுத்தவங்களை அநியாயமா கொலை பண்ணுவான். ஆகையினால குற்றவாளிகளை பிடித்து முறையாக தண்டித்து குற்ற செயல்களை குறைப்பதற்குரிய காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது.
ஆனா எங்க மாற்றுக்கிறது வருகிறது? அந்த குற்றத்திற்கு எந்த அளவிற்கு தண்டனை, அதுதான் பிரச்சனை. அவனுடைய உயிரை பறிக்கிற அளவிற்கு தண்டனையா, அல்லது ஒரு 2 மாச காலம் சிறை தண்டனை, ஒரு 2 வருஷ காலம் சிறை தண்டனை, ஒரு 20 வருஷ காலம் சிறை தண்டனை என்று சொல்லி சிறையிலே அதிக நாட்கள் வைக்க வேண்டும் என்று தண்டனையா, அல்லது அவன் உயிரை பறிக்க வேண்டும் என்று தண்டனையா என்ற அந்த தண்டனையின் அளவிலே, அதனுடைய கடுமையில அங்கதான் எல்லாருமே வேறுபடுறாங்க. அதுக்கு இடையில யாருக்கும் வேறுபாடு கிடையாது. தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிறார்கள். இப்ப தண்டனை எதுக்கு? ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறோம். தண்டிக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த குற்றவாளியை இப்போ பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடக்கூடிய பல பேர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அந்த குற்றவாளி திருந்தணும். ஒருத்தரை தண்டிக்கிறோம்னா தண்டிக்கிறதுக்கு காரணம் அவர் அடுத்த தடவை அது மாதிரி தப்பு செய்யக்கூடாது, அந்த தண்டனை அவரை திருத்த வேண்டும், திருத்துறதுக்கு தான் தண்டிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, ஓகே, திருத்துறதுக்கு தண்டனை, அதை மறுக்கல. அது மட்டும்தான் தண்டனை நோக்கமா? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்குவதற்கான காரணம் சம்பந்தப்பட்ட குற்றவாளி இனிமேல் இந்த குற்ற செயலில் ஈடுபடக்கூடாது, அவன் தன்னை திருத்திக் கொண்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் தண்டனைகளின் நோக்கமான இல்ல. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை அவர்கள் மக்கள் மத்தியிலே பேசுவது கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, கேடுகள் என்ன, சாதக பாதகங்கள் என்ன, அதை பத்தி எல்லாம் அரசு ஆராய மாட்டாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்பிவிட்டார்கள், இப்படித்தான் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது நன்மையா தீமையான ஆய்வு பண்ணல. தாங்கள் எடுத்த முடிவை நியாயப்படுத்துவதற்காக மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிற வாதத்தில் வைக்க வேண்டிய விஷயம் எல்லா விஷயங்களையும் வைக்காமல் சிலதை வைத்துவிட்டு வேறு சிலதை மறைத்து விடுகிறார்கள். குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறது திருந்துறதுக்கு தான். அவனை சாகடிச்சுட்டா எப்படி திருந்துவான்? எந்த மனுஷனுக்கு திருந்த வாய்ப்பு கொடுத்தா அப்பதானே உலகம் நல்லா இருக்கும். எத்தனையோ குற்றவாளிகள் திருந்தலையா பட்டியெல்லாம் போடுவாங்க. இந்த ராமாயணத்தை எழுதிய வால்மீகியை பார்க்கலையா? ராமாயணங்கிறதே ஒரு கதை, அதுவே ஒரு காவியம். ஒரு ஆள் உட்கார்ந்து எழுதின கல்சா, அது அவங்களே ஒத்துக்குவாங்க, நம்ம சொல்லல. அது ஒரு இந்து சமுதாய மக்களால் மதிக்கப்பட்டாலும், அது புனிதமாக கருதப்பட்டாலும், உலகத்தில் இருக்கிற வரலாற்று ஆய்வாளர் முதற்கொண்டு எல்லோராலும் அது நடந்தேறிய நிகழ்வு இல்லை என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூட ராமாயணத்தை பத்தி என்ன எழுதி வச்சாரு? அது ஒரு வரலாற்று கதாபாத்திரம் இல்லை, ராமர் என்பவர் நிஜமாக உலகத்தில் வாழ்ந்திருக்கவில்லை, அப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் இருந்ததற்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த சான்றும் இல்லை என்றுதான் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்த எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் அதை ஒரு கற்பனை கதை என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த கற்பனை கதையை உதாரணத்துக்கு கொண்டு வருவாங்க. அதை எழுதினவர் யாரு? ஆரம்பமாக வால்மீகி தான் எழுதுகிறார். ராமாயணத்தை முதலாக வால்மீகி என்ற முனிவர் எழுதுகிறார். எப்படிப்பட்ட முனிவர்? ஆரம்பத்தில் ஒரு பெரிய கொள்ளைக்காரர், பெரும் கொலைகாரர், ஏராளமாக கொலை செய்தவர், மக்களை மிரட்டி அடித்து கொள்ளையடித்து பணம் சேர்த்தவர். அப்படிப்பட்ட வால்மீகி ஒரு கட்டத்திலே திருந்து ஆன்மீகவாதியாக மாறி ராமாயணம் என்ற காப்பியத்தை எழுதி உலக மக்களுக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டியாக, ஆன்மீக குருவாக தன்னை அவர் மாற்றிக்கொண்டாரு. அது மாதிரி எத்தனையோ பேர் திருந்தலையா? ஆரம்ப உலகத்தில் வாழ்ற எல்லாருமே பிறந்ததிலிருந்து யோக்கியனாவே இருக்கிறானா? தப்பு செய்யாதவன் யாரும் இல்லையா என்றெல்லாம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அந்த வாதத்திலே ஓரளவிற்கு உண்மை இருக்கவும் செய்கிறது. தவறு செய்தவர்கள் திருந்த வாய்ப்புண்டு. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களுடைய கடந்த கால வாழ்க்கையை தேர்வு செஞ்சு பார்த்தா கண்டிப்பா அதுல சில அழுக்குகள் இருக்கத்தான் செய்யும், குற்றச்செயல்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொன்னாங்க. தமிழ்ல கூட ரிஷி மூலமும் பார்க்காத நதி மூலமும் பார்க்காதாம். அது என்ன நதி மூலம் ரிஷி மூலம்? நதி ஒரு ஆறு ஓடுகிறது, பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆறு பயணம் செய்கிறது. நம்ம பண்ருட்டியை கிராஸ் பண்ணி ஆறு ஓடு. நான் என்ன நினைக்கிறேன்? பண்ருட்டியில ஆத்துல குளிக்கணும்னு நினைக்கிறேன். குளிக்க நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்? தண்ணி ஓடுது, பார்த்தா சுத்தமா இருக்குது, இறங்கி குளிச்சுட்டு வந்துடணும். அதை விட்டுவிட்டு நதியினுடைய பின்னணி என்னன்னு தேடி போனா இப்ப எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து வருது? அந்த ஊர்ல மாட்டுச்சாணியை பூரா அதுல தான் கரைச்சு விடுறான். இந்த தண்ணியிலேயே நான் குளிக்கிறது?
இந்த ஊர்ல மில்லுல இருந்து வளையக்கூடிய அந்த கழிவு நீரை பூரா இந்த ஆத்துல தான் கரைச்சு விடுறான், இந்த தண்ணியிலே நான் குளிக்கிறது. அந்த கிராமத்துல ஊர்க்காரனுக்கு கக்கூசே கிடையாது, எல்லாம் ஆத்த தான் கக்கூசா பயன்படுத்துறா, இதுலயா குளிக்கிறது? இப்படி கடந்த நதி கடந்து வந்த பாதையை பின்னோக்கி ஒருத்தன் ஆய்வு பண்ணுனா எவனால நதியை குளிக்க முடியுமா? எந்த நதிக்காவது அது கடந்து வந்த பாதை முழுக்க சுத்தமா இருக்குமா? குளிக்கிறது, கழுவுறது, அழுக்க கலக்கி விடுறது, இதுதான் நதிக்கான மூலமே. அவன் தமிழ்ல சொன்னா நதி மூலம் பார்க்காத, நீ பார்க்கிற இடத்துல சுத்தமா இருக்கா குளிச்சிரு. அதே மாதிரி ரிஷி மூலம் பார்க்காதம்மா. என்ன ரிஷி? ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு பெரிய மனிதர், உலகத்துல நல்ல பல கருத்துக்களை சொல்வதற்கு முன் வந்தால் அவருடைய பேக்ரவுண்ட் ஆய்வு பண்ணாத. இப்ப எப்படி இருக்கான்னு பாரு. நீ நேத்தைக்கு அப்படி செஞ்சிய, முந்தா நாள் அப்படி செஞ்சிய, போன வருஷம் நீ ஏன் இந்த தப்ப பண்ணினிய, அப்படிதான் பண்ணனப்பா, இப்ப திருந்திட்டப்பா, அப்படிதான் சொல்லுவார். எந்த ரிஷியா இருந்தாலும் அவருடைய கடந்த காலத்தை ஆய்வு செய்து பார்த்தால் அதில் சில ஓட்டைகள் இருக்கும், சில உடைசல்கள் இருக்கும். தன் வாழ்க்கையை அவர் திருத்திக் கொண்டு தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். அதனால கடந்த காலத்தை பார்க்காத, அவன் இப்ப திருந்திட்டான், நல்லவனா இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த வாதத்தை எடுத்து வைத்து எந்த ஒரு நல்லவர்களுக்கும் எந்த ஒரு சீர்திருத்தவாதிகளுக்கும் கடந்த காலத்தில் ஒரு கெட்ட வரலாறு இருப்பதை போன்று இவர்களுக்கும் கெட்ட வரலாறு இன்றைக்கு இருக்கிறது. இவர்களை நீங்கள் கொன்றுவிட்டால் கெட்டவர்களாக மரணித்து விடுவார்கள். எனவே இவர்களை நீங்கள் மீண்டும் வாழ வாய்ப்பளித்தால், அவங்கள உசுரோடு விட்டுட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில போட்டு சிறை தண்டனை வழங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிட்டா அவர்களும் தங்களை திருத்திக் கொண்டு நல்லவர்களாக வாழக்கூடுமே என்ற வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். நியாயம்தான், அதுல மாற்று கருத்து இல்ல. நியாயம் வழங்கலாம், விடுதலை கொடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு தண்டனை வழங்குவதற்கு காரணம் அவன் திருந்த வேண்டும் என்பது மட்டும்தான் காரணமா? அது ஒண்ணுதான் காரணமா இருந்துச்சுன்னா திருந்திட்டாயா நீ போயிருன்னு சொல்லிவிடலாம். ஒண்ணு மாத்திரம் காரணம் இல்ல, இன்னும் பல காரணங்கள் இருக்கு. ஒரு தண்டனை வழங்கப்படுவதற்கான காரணத்துல மிக முக்கியமான காரணம் பாதிக்கப்பட்டவனை சமாதானப்படுத்த வேண்டும். எங்க வீட்டுல ஒரு ஆளை ஒருத்தன் கொண்டுட்டான், என்னுடைய தாயையோ தந்தையோ சகோதரனையோ அல்லது என்னுடைய உறவினர்களையோ ஒருவர் திட்டமிட்டு கொலை செய்து விட்டார். கொலை செஞ்சா என்னால தாங்கி கேளுமா? சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை ஏத்துக்குவாங்களா? அப்படி உள்ளத்துல கோபம் வரும், பயங்கரமான வெறி வரும். நம்ம அண்ணனை கொண்டுட்டானே, நம்ம தந்தையை கொண்டுட்டானே, அப்ப நம்ம பழிக்கு பழி வாங்கணும், இது எப்படியாவது இதுக்கு நியாயத்தை பெற்றாகணும் என்று சொல்லி பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளத்துல ஒரு வெறி வரும், ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தினால் அவன் ஏதேனும் அசம்பாவிதங்களில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக நீ ஒண்ணு செஞ்சிடாத, நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நான் கவர்மெண்ட் இருக்கிறோம்ல, அரசாங்கம் நாங்க இருக்கிறோம்ல, நீதிமன்றம் இருக்குதுல, நாங்கள் அழைத்து விசாரித்து அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு உனக்கு பகரமாக நாங்கள் தண்டனை வழங்குகிறோம் அப்படின்னு அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவருடைய உள்ளம் அமைதி அடையணும். பரவாயில்ல, நம்ம அண்ணனை கொன்னதுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு, சம்பந்தப்பட்டவனை போட்டு தள்ளியாச்சு, நம்ம திருப்தின்னு சொல்லி அவனுடைய உள்ளம் சமாதானம் அடையணும். அது முக்கியமான நோக்கம். பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துறது தான் தண்டனைக்கான மிக முக்கியமான காரணம். நீங்க பாதிக்கப்பட்டவன கவனத்துல கொள்ளாம அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு வேகம் இருக்குது, எவ்வளவு வருத்தப்படுறான், எவ்வளவு பாதிக்கப்படுறான், அதை பத்தி கொஞ்சம் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்களை நீங்கள் விடுதலை செய்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வான்? அவன் களத்தில் இறங்குவான். நமக்கு இந்த நாட்டில் நியாயம் இல்லை, நீதி கிடைக்கல, அப்ப நம்முடைய நீதியை நம்மளே வாங்கிக்குவோம். அவன் வாங்குற நீதி எப்படி இருக்கும்? அரசாங்கம் எடுக்கிற நீதி என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி மட்டும் தண்டிக்கப்படுவான், அவனுடைய உசுறு மட்டும் போகும். ஆனா பாதிக்கப்பட்டவன் அவனே கையில் ஆயுதத்தை தூக்குனா தொடர்ச்சியாக கொலைகள் பெருகிக் கொண்டே போகும், நாட்டில் தீவிரவாதம் பெருகிக் கொண்டே போகும். இவன் போய் பதிலுக்கு ஒருத்தனை வெட்ட, அவன் போய் பதிலுக்கு இங்க வெட்ட, மாறி மாறி வெட்டி 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 பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகி செத்து மடியக்கூடாது என்று சொன்னால் அரசாங்கம் தண்டனை நிறைவேற்று. நான் உனக்கு வர நான் தூக்கு தண்டனை போட்டேன்பா,
நீ கொல்ல நினைச்சவன நான் கொன்னுட்டேன், உங்க அப்பனை கொன்னவன, உன்னுடைய தாயை கொலை செஞ்சவன, உன்னுடைய சகோதரனை கொலை பண்ணினவன நான் கொலை செய்து விட்டேன் என்று அரசாங்கம் அவனுக்கு நீதி வழங்கிவிட்டால் சம்பந்தப்பட்டவன் அமைதி அடைந்து விடுவான். நாட்டில் உலகத்தில் உங்களுடைய பார்வையை திருப்புங்க. பெரும்பாலான தீவிரவாத காரியங்களுக்கு, பெரும் பெரும் குண்டுவெடிப்புகளுக்கு மொத்தமாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுவதன் பின்னணியை ஆய்வு செய்து பார்த்தால் அதுல முக்கியமான காரணம் இதுதான். பாதிக்கப்பட்டவன் நியாயம் வழங்கப்படல, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அவனுடைய மனசு சாந்தி அடையல. அதுதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனையா இருக்கும். நம்மளை கொண்டு இருக்கானுவ, நம்மளை அடிச்சிருக்கிறானுவ, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லையே என்ற வேகம்தான் பல்வேறு தீவிரவாத செயல்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. காஷ்மீர் எடுத்துக்கங்க. இன்றைக்கு காஷ்மீரகம் எந்த நிமிடத்திலும் இரத்த குண்டுகளால் சாயமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூலோகத்தினுடைய சொர்க்கம் என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு பூமி, அவ்வளவு அமைதியான, அத்தனை ரம்மியமான, பார்ப்பதற்கு இயற்கை காட்சிகள் நிறைந்த, ரோஜா பூக்களால் நிறைந்து வருகிற காஷ்மீரகம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டு சத்தங்கள், எங்கே பார்த்தாலும் தீவிரவாத செயல்பாடுகள். 2 பேருக்கு ஒரு பாதுகாப்பு படை வீரர், 4 பேர் போறாங்கன்னா 2 போலீஸ்காரங்க, 2 ராணுவம், 2 பாதுகாப்பு படை, தெருக்கு தெரு, முக்குக்கு முக்கு, மூளைக்கு மூளை. என்ன காரணம்? சட்டமன்றம் குண்டு வைக்க தாக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்லக்கூடிய காஷ்மீரகத்து முதலமைச்சர் செல்லக்கூடிய காரில் குண்டு வைத்து தாக்கப்படுகிறது. பொதுமக்கள் கூடுகிற இடத்திலே தாக்குதல் நடக்கிறது. ராணுவ கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது. போலீஸ் அதிகாரிகளுடைய காவல் நிலையத்திலே தாக்குதல் நடத்துகிறது. அரசாங்கத்துடைய அலுவலகங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பின்னணி தான். அங்கே ஆட்சியாளராக போனவர்கள், அங்கே சென்ற நம்முடைய காவல்துறை, ராணுவத்துறை, அரசாங்கம் அங்கிருக்கிற மக்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தினார்கள். நம்ம நாட்டை மாதிரி, நம்ம தமிழகத்தை மாதிரி, மற்ற ஏரியா மாதிரி அங்க அமைதி இருக்காது. போலீஸ்காரர் நினைச்சாருன்னா என்னத்தை வேணாலும் செய்யலாம். அங்க இருக்கிற மிலிட்டரி நினைச்சா என்னத்தை வேணாலும் செய்யலாம். எவனும் கேட்க மாட்டான், எந்த கவர்மெண்ட்டும் கேட்காது. அவங்களுக்கு சிறப்பு சட்டம், நினைச்சதை எல்லாம் செய்கிற அளவிற்கு வானளாவ அதிகாரம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண் தூங்கி கொண்டிருக்கிறார், அவளை அநியாயமான முறையிலே ஒரு காவல்துறையை சார்ந்தவன், ஒரு ராணுவத்துறையை சார்ந்தவன் அடைய வேண்டும் என்று விரும்பினால் தாராளமா போயிட்டு வந்துருவான். எவனும் கேட்க மாட்டான். கேட்டா கேட்காத, மிலிட்டரி ரொம்ப வருத்தப்படுவான். ராணுவ வீரர்கள் எல்லாம் மனோ அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அவங்க கொதிப்படைஞ்சிட்டா நாட்டை பாதுகாக்க முடியாது. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கற்பிழக்க வேண்டுமா? எவன் மேலையும் அநியாயமான முறையில கேச போடுவான். சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற பையனை தூக்கிட்டு போய் இவன் கஞ்சா வச்சான், குண்டு வச்சான், துப்பாக்கி தூக்குனா கேச தூக்கி உள்ள போடுவான். கேட்க நாதி இருக்காது. பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த அக்கிரமத்தை பொறுத்து கொள்ள இயலாத மக்கள் ஒரு கட்டத்தில் மக்களே ஆயுதம் தூக்குறான். சும்மா இருந்தோம், அமைதியா இருந்தோம், நம்ம மேல அடக்குமுறை பண்ணினாங்க, நம்முடைய உரிமைகளை பறிச்சாங்க, போராட்டம் நடத்தணும், பதாகைகளை தூக்கி கோஷம் போட்டோம், அரசாங்கத்திற்கு மனு போட்டோம், கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தோம். எங்கேயும் நீதி இல்லை. நமக்கு நாளுக்கு நாள் அநீதி இழைக்கப்படுகிறது. நம்முடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ள நாமே ஆயுதம் தூக்க வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு சின்னஞ்சிறு சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அத்தனை பேரும், பெரும்பாலானவர்கள் ஆயுதபாணிகளாக மாறி போயிருக்கிறார்கள். அவனுடைய உரிமை அன்னைக்கே வழங்கி இருந்தா, பாதிக்கப்பட்டவனுக்கு அன்னைக்கே சமாதானம் கொடுத்திருந்தா, அவனுக்கு நீதி வழங்கி இருந்தா காஷ்மீரம் இன்றைக்கு இப்படி அல்லோலப்படுமா? ஏன் நம்முடைய கோவை கலவரத்தை எடுத்துக்கங்க. உலக அரங்கத்திலே மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிப்போன நிகழ்ச்சி. ஐநா சபை முதற்கொண்டு உலகத்தினுடைய பல்வேறு மட்டங்களிலும் விவாதிக்கப்பட்ட ஒரு பெரும் கலவரம். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்தேறியது. அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிக்கு பின்னணி என்ன?
குண்டுவெடிப்பில் ஈடுபட்டது முஸ்லிம்களை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர். அதை நாங்க மறுக்கல. முஸ்லிம் என்ற காரணத்தினால தூக்கி பிடிக்கல. அதற்கு நாங்க வக்காலத்து வாங்கல. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் சமூகம் அதை கண்டித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் குண்டு வைத்து தகர்க்கப்படுவதை, குற்றச் செயல்களால் பாதிக்கப்படுவதை ஒரு காலமும் ஒரு இஸ்லாமியர் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். கோவை குண்டு வெடிப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறேன். எங்களுடைய ஜமாத்துடைய எந்த மட்டங்களிலும் முஸ்லிம் தலைவர்களும் முஸ்லிம் இயக்கங்களும் யாருமே அதை ஒத்துக்கொள்ளல. ஆனா அது ஏன் நடந்துச்சு? ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதிலே ஒரு நியாயம் இருந்தது. அவர்கள் செய்த அந்த குற்றச் செயலுக்கு ஒரு நியாயமான பின்னணி இருந்தது. என்ன பின்னணி? இவர்கள் குண்டு வைத்து தகர்ப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் காவி சிந்தனை படைத்த சிலரால், சங் பரிவார கும்பல்களால், அந்த சங் பரிவார கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்ட போலீஸ்காரர்களால் கோயமுத்தூரை சார்ந்த 19 இளைஞர்கள் ஒரு காக்கை குருவியை சுடுவதை போன்று சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது கோயமுத்தூர். ஒண்ணும் அறியாத அப்பாவிகள் டெய்லி பள்ளிவாசலுக்கு கரெக்டா தொலை போனானோ, தாடி வச்சிருந்தானோ, தொப்பி போட்டிருந்தானோ, இதையெல்லாம் காரணம் காட்டி அவர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்டு 19 முஸ்லிம் வாலிபர்களின் உயிர்கள் துள்ள துடிக்க கொல்லப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயம் அனாதரவாய் நீதி கேட்டு ஒவ்வொரு அரசாங்கத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏறி இறங்குறாங்க. அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார், கருணாநிதி அரசாங்கத்திடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, பதில் இல்ல. போராட்டம் நடத்துறாங்க, நியாயம் இல்ல. கலைஞரை சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கேட்கிறாங்க, அவர்களுக்கு டைம் கொடுக்கப்படல. பாதிக்கப்பட்ட மக்கள், 19 உயிர்களை பலி கொடுத்து விட்டு இருக்கிற மக்கள். மேட்டுப்பாளையத்துக்கு வர்றாரு கருணாநிதி. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு சிலை திறப்பு விழாவுக்கு வருகிறார். பக்கத்தூருக்கு வந்த கருணாநிதியை சந்திச்சு ஒரு ஆறுதல் பெறலாம், ஒரு நியாயம் பெறலாம், ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்று கோயம்புத்தூரை சார்ந்த முஸ்லிம் ஜமாத்துடைய ஐக்கிய ஜமாத்து தலைவர்கள் அதிகாரிகளை சந்தித்து நேரம் கேட்கிறாங்க. நாங்க ஒரு 5 நிமிஷம் சந்திச்சுட்டு போயிடுறோம் முதலமைச்சரை. நேரம் மறுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட முதலமைச்சர்? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நேரத்தை வீணா கழிச்ச முதலமைச்சருடைய பட்டியல்ல நம்முடைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு முதலிடம் கிடைக்கும். ஒரு டப்பாங்குத்து போட்டா போதும், அரடவுசரோட நம்மீதாவை ஆட விட்டா போதும், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்காம இடத்தை விட்டு அசையாம பார்த்த பெருமை ஒரே முதலமைச்சர், பெருமை பெற்ற ஒரே முதலமைச்சர். அப்படியெல்லாம் நேரத்தை செலவழிக்கிற முதலமைச்சருக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறவர்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க பேச போகிறோம், எங்களுக்கு நியாயம் வேணும். என் மக்களை கொண்டு விட்டாங்க, RSS காரர்கள் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து காக்கி உடை அணிந்து உள்ளுக்குள்ளே காவி சிந்தனையோடு இருந்த சில போலீஸ்காரர்களும் அத்துமீறி இருக்கிறார்கள், எங்களுக்கு நியாயம் வழங்குங்க அப்படின்னு கேட்கிறதுக்கு, கோரிக்கை வைக்கிறதுக்கு மறுக்கப்பட்டது. பொறுத்து பொறுத்து பார்த்தான், எங்கேயும் நீதி கிடைக்கலடா, எங்கேயும் நமக்கு நியாயம் கிடைக்கல. அரசாங்கம் கைவிட்டுருச்சு, முதலமைச்சர் கைவிட்டுட்டாரு, நீதிமன்றம் கண்டுக்கல, காவல்துறை கண்டுக்கல, ஜனநாயக மனித உரிமை அமைப்புகள் யாரும் கண்டுக்கல. அப்ப நம்முடைய சகோதரன் கொல்லப்பட்டதற்கு அதற்கான நியாயத்தை நாமே கேட்டுக்கொள்வோம் என்று சில பேர் சிந்தனை வயப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அந்த குண்டு வைக்கிற காரியத்தில் ஈடுபட்டு பல பேர் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு ஒட்டுமொத்த சமுதாயமும் பல வருடங்களாக கோயம்புத்தூரில் முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சு. 200க்கு மேற்பட்டவர்கள் சிறை கொட்டடியில கொண்டு தள்ளப்பட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? அவங்களை நியாயப்படுத்துறதுக்கு அதை நான் சரி என்று சொல்லல, தப்புதான். எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு அரசு இருக்கிறது என்று நியாயமான சட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அவர்களை இந்த செயலுக்கு தள்ளியது எது? அவங்களுக்கு நிம்மதி இல்லை, பாதிக்கப்பட்டவனே நியாயம் கிடைக்கல. நியாயம் கிடைக்கலன்னு அவன் நியாயத்தை அவன் பெறுவதற்கு முயற்சிக்கிறான்.
மும்பையிலே நடந்த நிகழ்வு என்ன? 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் தாக்கப்பட்டு அனைத்தும் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அதுவும் சாதாரண தரைமட்டமாகல, ஏதோ திடுதிருப்பு வந்த ஒரு காவி கூட்டம் வந்து அதை இடிக்கல. முதல்ல சொல்லி திட்டமிட்டு படை திரட்டி நாங்கள் கடப்பாறையாலும் மண்வெட்டியாலும் கரசேவை செய்ய போகிறோம் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறிவித்துவிட்டு அத்தனை மீடியாக்களுக்கு மத்தியிலே, ஒட்டுமொத்த உலக பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே, பிபிசி, CNN போன்ற பெரும் பெரும் தொலைக்காட்சிகள் எல்லாம் பெரிய பெரிய கோபுரத்தை அமைத்துக் கொண்டு இவர்கள் இடிக்கப் போவதை படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு திட்டம் தீட்டி இடிக்க போறதை டிக்ளேர் பண்ணிட்டானே. அப்ப இடிக்கிறது கன்ஃபார்ம்னா அதை நாம கவர் பண்ணணும்னு பிபிசியினுடைய பத்திரிகை நிருபர்கள் ஒரு பெரிய கோபுரம் அமைச்சு அதை முழுக்க முழுக்க வீடியோ கவரேஜ் செய்தார்கள். அந்த அளவிற்கு அரசருக்கு சொல்லப்பட்டு அத்தனை மட்டங்களிலும் பதிவு செய்யப்பட்டு சவால் விடப்பட்டு முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. அந்த தரைமட்டமாக்கப்பட்ட துக்கத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் அதிலிருந்து மீண்டு வரல. மறுநாள் மும்பையிலே கலவரம். எப்படி கலவரம்? பள்ளியாசல் இங்க இடிச்சு புட்டு அந்த இடிச்ச கூட்டமே பள்ளியாசல் இடிச்சா மட்டும் போதாதுன்னா அதை அதிலே சென்று வணங்கக்கூடிய முஸ்லிமையும் இடிக்கணும்னு ஆயிரக்கணக்கானவர்கள் காலி பண்றான். சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கான்னு வேஷ்டியை தூக்கி பார்த்து வெட்டி கொலை பண்றான். ஓட ஓட சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றிலே இருந்த குழந்தைகள் முதற்கொண்டு வயிற்றை கீறி கிழிச்சு ரணகலமாக்குறான். அதே போன்று கோயம்புத்தூர்ல எதிர்பார்த்ததை போன்று நியாயத்தை எதிர்பார்க்கிறார்கள். எங்க போனாலும் நியாயம் இல்ல, கேட்க ஆள் இல்ல, காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க தயார் இல்ல. எங்கு பார்த்தாலும் அந்த சிவசேனை குண்டர்கள், பால் தாக்கரே ஆதரவாளர்கள், அந்த காவி சிந்தனையோடு மும்பை நகரம் திளைத்திருக்கிறது. பார்த்தா மும்பையில் இருக்கிறவன் வேற வழி இல்ல. நம்முடைய பள்ளி இடிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய மக்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நம்முடைய பொருட்கள் சூறையாடப்பட்டு விட்டது. இதுக்கு நம்ம நாட்டில் நியாயம் கிடைக்கலாட்டி வேற எதுக்கு நியாயம் வழங்க போறோம்? எனவே இதற்கான நியாயத்தை நாமே பெற வேண்டும் என்று களத்திலே குதிக்கிறார்கள். மும்பையினுடைய பல்வேறு பகுதிகளில் குண்டு வெடித்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள். அதுல என்ன விளங்குது? பாதிப்பை ஏற்படுத்துற உடனே அந்த குற்றவாளிகளை கைது செய்து முறையாக விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி இருந்தால் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு களத்தில் இறங்கி இருப்பார்களா? மும்பை குண்டுவெடிப்பு நடந்திருக்குமா? கோவை குண்டுவெடிப்பு நடந்திருக்குமா? காஷ்மீர் குண்டுவெடிப்பு நடந்திருக்குமா? இவைகளுக்கு எல்லாம் என்ன பின்னணி? பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கல. அப்ப ஒருத்தருக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு அவன் திருந்துறது மட்டும் காரணம் இல்ல, பாதிக்கப்பட்டவன் அமைதி அடையணும், அவன் தனக்கு நியாயம் கிடைத்து விட்டதாக உணரணும். அதுவும் அதற்கான இரண்டாவது காரணம், தண்டனை கொடுக்கிறதுக்கான இரண்டாம் காரணம். மூணாவது காரணம் என்ன? அந்த தண்டனையை பார்த்து புட்டு நாட்டுக்குள்ள எந்த பயலுக்கும் அது மாதிரி ஒரு குற்ற செயலை செய்யக்கூடிய தைரியம் வரக்கூடாது. இந்த தண்டனை அவனை மிரள வைக்கணும். வேணாம்பா, அவன் ஆயுதத்தை எடுத்தான், கடைசியில கவர்மெண்ட் அவனுக்கு ஆயுதத்தாலே முடிவு கட்டிருச்சு, அவன் அடுத்த உயிரை பறிச்சான், அதே போன்று அவனும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டான். நம்மளும் கொலை செஞ்சிடக்கூடாதுப்பா, அடுத்த உயிர்கள் அத்துமீறிடக்கூடாது, நம்மளையும் கொன்றுவாங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்று அந்த அச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்தணும். அநியாயத்தை செஞ்சவனுக்கு அவன் திருந்தனும், அநியாயம் செய்யப்பட்டவன் திருப்தி அடையணும். அதை பார்த்து கொண்டிருக்கிற மூணாமவனுக்கு அச்சம் ஏற்பட்டு அந்த குற்ற செயல்கள் இல்லாமல் இந்த தேசத்தில் அழித்து ஒழிக்கப்படணும். அது மூணாவது காரணம். இன்னைக்கு நீங்க இந்த ஆட்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்கிறீங்க, தூக்க போடாதீங்க, ஆயுள் தண்டனையாக்குங்க, மரண தண்டனையாக்குங்க என்று அவர்களுடைய தண்டனையை குறைத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறீங்களே, இந்த கோரிக்கையினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அவ்வளவுதானா? நம்ம நாட்டில் அந்த நினைப்போர், ஊர்ல இருக்கிறவனுக்கு என்ன நினைப்போரும்?
என்னத்தடா பெருசா என்ன செஞ்சிட போறானுவ? என்ன ஒரு 10 வருஷம் ஜெயில இருப்போமா? ஜெயில சொகுசான வாழ்க்கை கிடைக்குது, என்ன பெருசா தலையை எடுத்துட போறாங்க? அந்த எண்ணம் வருமா வராதா? இன்னைக்கு நம்ம நாட்டில் மற்ற எந்த நாடுகளையும் விட கிரைம் ரிப்போர்ட் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போறதுக்கு என்ன காரணம்? குற்ற செயல்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த குற்றத்திற்கு வழங்கப்படுகிற தண்டனை மிக குறைவாக இருக்கிறது, அதான் காரணம். வேற எதுவும் காரணம் இல்ல. என்னத்தை கிழிச்சிட போது கவர்மெண்ட்? பெருசா என்னத்தை செஞ்சிருவாங்க? அதிகபட்சமா தூக்கி ஜெயில வைப்பாங்க. ஜெயிலுங்கிறது என்ன? அது பெரிய தண்டனைங்க நம்ம நாட்டில். நம்ம நாட்டு ஜெயில மாதிரி சொர்க்க பூமி வேற ஒன்னே கிடையாது. ஏன்? ஜெயிலுக்குள்ள போனா அவ்வளவு சௌகரியம். வெளியில இருக்கிறவங்க கூட அவ்வளவு சுகமா வாழ முடியாதுங்க. ஜெயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளவு சுகம். சாயங்காலம் 6 மணியில இருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் உள்ள தள்ளுற ஆளை எங்கே பார்த்திருக்கீங்களா? தூங்கி எந்திக்கிற ஆளு ஊருக்குள்ள இருக்கானா? நைட்டு 6 மணி 7 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, போய் பெட்டை போட்டு தூங்கி இரவு முழுக்க தூங்கி காலையில் 6 மணி வரைக்கும் எவ்வளவு தூங்குறானா? எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் தூங்குறதுக்கு நைட்டு 10,000 11,000 12,000 அவ்வளவு டென்ஷனு. காலங்காத்தால் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு பரபரப்போடு உலகத்தை போய் தேட வேண்டியது இருக்கிறது. அங்க எப்படி? இரவு வந்துருச்சா நிம்மதியான தூக்கம், எந்த டிஸ்டர்பும் இல்லை. அதிகபட்சமா கொசுக்கடி இருக்கும், அது கூட நாளடைவில் பழகி போயிடும். கொசுக்கும் கடிச்சு கடிச்சு பழகிடும், இவனுக்கு வாங்கி வாங்கி பழகிடும். என்னத்தை கொசு கடிச்சாலும் தெரியாம தூங்கிட்டு இருப்பான். நிம்மதியான தூக்கம். மணி அடிச்சா சாப்பாடு உண்டா உங்களுக்கு? காலை சாப்பாடு 8 மணிக்கு சாப்பிடும், 11 மணிக்கு சாப்பிட்றான், நேரமே இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய மதிய சாப்பாடு சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்றான், வேலை பிஸிங்கிறான். அங்க எப்படி? மணி அடிச்சா ஒரு கரெக்டா 8 மணினா 8 மணிக்கு சாப்பாடு. லைன்ல நின்று பிளேட்ல வாங்க திருட்டு போயிட்டே. டேஸ்ட் வேணா குறையா இருக்கும், ஆனா சத்துல இறஞ்ச சாப்பாடு தான் கொடுப்பாங்க. நம்ம நாட்டு ஜெயில கொடுக்குற சாப்பாடு நோஞ்சான் சாப்பாடு கிடையாது. களி, கேப்ப களி. களி கேட்க வேணும், நல்ல ஹெல்த்தி. முன்னோர்கள் எல்லாம் களியை தின்னு தான் நல்ல ஹெல்த்தியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம களி திங்காதனால தான் நோஞ்சான போய்கிட்டு இருக்கிறோம். சாப்பாடுக்கு குறைவில்லை. அதுலயும் கலைஞர் வந்தார். ஐயோ, மனிதாபிமானத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம்னு சொல்லிவிடலாம். வாரத்துல ஒரு நாள் சிக்கன் பீஸ் போடு ஆர்டர் போட்டார். ஊருக்குள்ள டிகிரி பெருசா படிக்க நினைச்சா படிக்க இயலாது. உள்ளுக்குள்ள செலவில்லாம படிச்சுட்டு வந்துடலாம். அவங்களுக்கு பாடம் நடத்த வாத்தியார் வர்றாரு. ஜெயிலுக்குள்ள கம்ப்யூட்டர் இருக்குது, டிவி இருக்குது, படம் பார்க்கிற வசதி இருக்குது. எத்தனை வசதிங்கிறீங்க? இதுக்கு பேர் தண்டனையா? இந்த தண்டனையை கொடுத்தா தண்டனை உலகத்தில் குற்ற செயலை குறைக்க முடியுமா? அதனால தானே நாட்டில் பார்க்கிறோம் குற்றம் குறைய மாட்டேங்குது. நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையை விட்டு மீண்டும் வருகிறார், மீண்டும் கைது செய்யப்படுகிறார் அதே குற்றத்தில். 30 தடவை திருடினவன் 31வது தடவை கைது. பத்திரிகையில போடுறான். எப்படி? 30 தடவை திருடி இருக்கிறான், 30 தடவை கைது பண்ணி இருக்கிறான், 30 தடவை ஜெயில அடைச்சிருக்கிறாங்க. 30வது தடவை ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப 31வது தடவை அதே குற்றத்தை செய்து விட்டு மீண்டும் உள்ள போறான். என்ன காரணம்? அவனே சொல்றான், மாமியார் வீட்டு கவனிப்பு. நீங்க சொல்லக்கூடிய பாதை தண்டனைகளை குறைக்க வேண்டும், மரண தண்டனை வழங்கக்கூடாது என்று சொல்லுகிற இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த தண்டனையை நம்முடைய அரசியல் சட்டத்திலிருந்து குற்ற பட்டியலிருந்து நீக்கிவிட்டால் நம்ம நாட்டுடைய நிலைமை எங்க போக போகுது? என்ன ஆயிர போது? மிஞ்சி போனா ஜெயில வைப்பானா? இருந்துட்டு போறோம் 10 வருஷமோ 20 வருஷமோ. ஜெயில இல்லாத சுகமா? ஜெயில இல்லாத வாழ்க்கையா? அங்க இல்லாத சுதந்திரமா? கொஞ்சம் காசை கொடுத்தா போதுமே, எல்லாம் நடக்குமே. 5 ரூபா 10 ரூபாய்க்கு விலை போறவங்க தானே நாடு முழுக்க நிறைஞ்சிருக்கிறான். எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கிறது. நாளுக்கு நாள் குற்றம் பெருகுமே தவிர குறைக்க முடியாது. அதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அறிவுபூர்வம் கண்டிப்பாக அந்த கொலை என்ற குற்றத்திற்கு பரிகாரமாக கொலைதான் வழங்கப்படணும். அதுக்காண்டி சாதாரண கேஸுக்கு போய் உசுரை எடுக்க சொல்லல. கேஸ்ல வித்தியாசம் இருக்குது, குற்ற செயல்கள் டிஃபரெண்ட் இருக்குது. அதிகபட்சமா இன்னொருத்தன் உயிர் மீது ஒருத்தன் கை வைக்கிற தைரியம் வந்து விட்டால் அந்த தைரியத்தை உடைத்து போட்டு உலகத்திலே அமைதியை நிலைநாட்டி பிற மனிதர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது, காவல்துறைக்கு இருக்கிறது. எப்படி பாதுகாப்பது?
சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்து அவனுக்கு உயர்ந்தபட்ச மரண தண்டனை கொடுப்பதை தவிர இந்த உலகத்திற்கு மனிதாபிமானத்தை நிலைநாட்டுவதற்கு, குற்றச் செயல்களை குறைப்பதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. வேறு என்னத்தை செஞ்சாலும் நாளுக்கு நாள் பெருகத்தான் செய்யும். நீங்க இன்னைக்கு உலக நாடுகளுடைய பட்டியல் எடுத்து பாருங்க. உலகத்தில் இந்த மரண தண்டனை, கொலைக்கு கொலை என்ற தண்டனை விதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிற நாடுகளில் முதலிடத்தில் சவுதி அரேபியா இருக்கிறது. இவன் கொலை பண்ணனாம்னு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பா அவனை மக்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு வெள்ளிக்கிழமை மதிய நேர பிரார்த்தனைக்கு பிறகு மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற பெருந்திடலில் அத்தனை பேருக்கு முன்னாடி கழுத்தை செய்வான். மனசு வருமா எவனுக்காவது? அடுத்து எவனா கத்தியை தூக்குவானா? ஆயுதத்தை தூக்குவானா? நம்ம நாட்டில் என்ன நிலைமை? அற்பமான விஷயத்திற்கெல்லாம் அடுத்தவர்களின் உயிர் பறிக்கப்படுகிறது. ஒருத்தன் 1000 ரூபாய் கொடுத்தானா, அந்த 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அடுத்தவனை கொலை பண்றான். எதுக்கு? காரணமே தெரியாது. இவனுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது, அதற்காக ஒரு உயிர் போகிறது. பேருந்திலே ஏறும் பொழுது நெருக்கி அடிச்சு கீழே தள்ளிட்டானா, அதுக்காக கொல்றான். ஒரு 50 காசு 1 ரூபாய் பெருமானம் இல்லாத மேட்டருக்கெல்லாம் மனித உயிர்கள் அல்லோலப்படுகிறது. என்ன காரணம்? தண்டனை குறைவாக இருக்கிறது, தண்டனை கடுமைப்படுத்தப்படவில்லை. அந்த ஒண்ணுதான் இத்தனை பேரும் இத்தனை உயிர்கள் நாளுக்கு நாள் பலியாகி கொண்டிருப்பதற்கு காரணம். தமிழ்நாட்டு பத்திரிகை எடுங்க, தினசரி பத்திரிகையில டெய்லி ஒரு கொலை நிகழ்ச்சி. இல்லாத ஒரு பத்திரிகையை காட்டுங்க. ஒவ்வொரு பகுதி பகுதியா பத்திரிகை அடிக்கிறான். திருச்சியில ஒரு பதிப்பு, சென்னையில ஒரு பதிப்பு, மதுரையில ஒரு பதிப்பு, நெல்லையில ஒரு பதிப்பு. ஒவ்வொரு பதிப்பிலையும் கொலை நிகழ்ச்சி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சா ஒவ்வொரு நாளும் நடக்கிறத ஒரு புத்தகமாவே போடலாம் போல இருக்கு. அந்த அளவிற்கு உயிர்கள் துச்சமாக மதிக்கப்படுகிறது. அதே சவுதி அரேபியாவில இருந்து வரக்கூடிய பத்திரிகை எடுங்க, ரெண்டே அப்படி ஒப்பிட்டு பாருங்க. அங்கேயும் குற்றம் நடக்குது, நடக்கலன்னு சொல்லல, நான் இல்லைன்னு மறுக்கல, நடக்கிறது. ஆனால் சதவிகித அடிப்படையில் அங்கு மொத்த நாட்டில் தேர்ந்தெடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி நடந்திருந்தா நம்ம நாட்டில் 400 நிகழ்ச்சி நடக்கிறது. காரணம் என்ன? அங்க கொடுக்கப்படுகிற தண்டனையின் அளவு. உலகத்திலேயே கொலை குற்றங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக நடக்கிற நாடு சவுதி அரேபியா புள்ளி விவரம் சொல்கிறது. அமெரிக்காவுடைய ஆய்வு சொல்கிறது, இந்தியாவை விட, பாகிஸ்தானை விட, அமெரிக்காவை விட, ஐரோப்பாவை விட, உலகத்திலே இருக்கிற வேறு எந்த நாட்டை விட அடுத்தவனை கொல்லக்கூடிய கொலை குற்றங்களின் பட்டியலில் மிக மிக குறைவாக கொலை நடக்கிற நாடு சவுதி அரேபியா. இதனால அவன் நாட்டு சட்டத்தை அப்படி வச்சிருக்கிறான். தூக்குனா அடுத்த நிமிஷம் தூக்கிடுவான். விசாரணை முடிஞ்சா போதும், மறு நிமிஷமே ஆளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு விடும். அந்த அச்சம், மக்கள் மத்தியிலே காட்டப்பட்ட அந்த பயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது குற்றத்தை குறைக்கிறது என்று. பிறகு அதை பார்த்து போட்டும் இல்ல மரண தண்டனை நீக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 காரணங்களுக்காகத்தான் மரண தண்டனை எந்த ஒரு குற்ற செயலுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்டவன் திருந்தனும், பாதிக்கப்பட்டவன் திருப்தி அடையணும், பக்கத்தில் இருக்கிறவன் அந்த குற்ற செயல்களை செய்வதற்கு பயப்படணும். இந்த 3 காரணம். இன்றைக்கு சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகளுடைய தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகத்தின் வீதிகளிலே கொடிபிடித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே, இந்த குற்றவாளிகள் யார்? சம்பந்தப்பட்ட தூக்கு மேடையில் நிற்கிற ஆட்கள் யாரு? சாதாரண ஆட்களா? அப்படித்தான் இன்றைக்கு பேசுகிறார்கள். வருஷம் பல வருஷம் ஓடிடுச்சுல. 1991 நடந்த நிகழ்ச்சிக்கு 2011 கொடுத்தா மக்கள் கடந்த காலத்தை மறந்திருப்பார்கள் என்ற தைரியத்தில் அவர்கள் பேசுகிற பேச்சு என்ன? இவர்கள் ஏதோ குற்றமே செய்யாதவர்களை போன்று, ஒரு பெரிய அப்பாவிகளை போன்று, இன்னும் சொல்ல போனால் சில பத்திரிகைகள் எழுதுகின்றன இவர்கள் பெரிய தியாகிகளை போன்று. இவ யாரா? இவனை விடுதலை செய்ய சொல்றியே, இவனை விடுதலை செய்ய முடியுமா? இவங்க செஞ்ச காரியம் என்ன? இவர்களுடைய பின்னணி என்ன? இலங்கையிலே தோன்றிய ஒரு அமைப்பு. இலங்கையிலே 2 பிரிவா இருக்கிறாங்க மக்கள். ஒரு பக்கம் சிங்களவர்கள்,
இன்னொரு புறத்திலே தமிழர்கள், சிங்களவர்கள் ஆதிக்க அந்த சக்தி தமிழர்களை அடக்குமுறை செய்கிறார்கள், அவர்கள் மீது அத்துமீறல் ஈடுபடுகிறார்கள், அவர்களை அநியாயம் செய்கிறார்கள். இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிறதுக்காக தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில பல்வேறு அமைப்புகள் தோன்றுகின்றன. நம்மளை அநியாயம் பண்றானுங்க, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, அதை நியாயப்படி நாம வென்றெடுக்கணும் என்று சொல்லி அந்த தமிழ் மக்களுக்கு போராடுவதற்காக பல்வேறு தமிழ் பேசக்கூடிய இயக்கங்கள் தோன்றுகின்றன. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிற போராட்டத்தில் இலங்கையிலே களமிறங்குகிறார்கள். அதுல ஒரு போராட்ட குழுவாக விடுதலை புலிகளும் வந்து இணைகிறது. மத்தவன் எல்லாம் போராடுறான், தமிழருடைய உரிமைக்காக போராடுறான். இவர்களும் அப்படித்தான் போராட்ட களத்தில் ஆரம்பத்தில் குதித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த இயக்கத்தை கட்டமைத்து உருவாக்கி வழிநடத்தி சென்று கொண்டிருந்த பிரபாகரனுடைய மூளையில ஆதிக்க உணர்வு வந்து குடியமர்கிறது. நம்ம தான் எல்லாம், நம்ம ஒரு பெரிய அரசனாக, மன்னனாக, ஆட்சியாளனாக நாம உருவாகணும் என்று சொல்லி ஒரு எதேச்சதிகார உணர்வு பிரபாகரனின் சிந்தனையிலே வந்து அமர்கிறது. அதற்கு பிறகு அவருடைய போக்கு மாறுது. அதுவரைக்கும் அவர்கள் போராடிய போராட்ட பாதையை மாற்றிக்கொண்டு ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலே குதிக்கிறார்கள். போராடி 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 ஒரு கட்டத்தில் எனக்கு உரிமையை கொடுன்னு கேட்டவர்கள் கடைசியில எங்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடு. இலங்கைக்குள்ள ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, அங்க ஏதோ தப்பு நடக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தில் சொல்லி, கவர்மெண்ட்ல சொல்லி, நீதிமன்றங்கள்ல சொல்லி முறைப்படி நியாயத்தை பெறணும். ஆனா பிரபாகரன் என்ன செய்யறாரு? எங்க நாட்டை பிரிச்சு கொடு, உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டோம், தனி ஈழம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். ஒரு நாட்டுக்குள்ள தனி நாடு கோரிக்கை வச்சா அந்த நாடு ஏத்துக்குமா? அது இலங்கை இல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த நாடாவது ஏத்துக்குமா? நம்ம நாடு ஏத்துக்குமா? இன்றைக்கு தமிழகத்தில் அவர்களுடைய கோஷத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல பேர் தாம் எதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதை தெரியாமல் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வச்ச கோரிக்கை என்ன? நாட்டை பிரிச்சு கூடி, நம்ம நாட்டை பிரிக்க நீ சம்மதிப்பியா? காஷ்மீரத்து மக்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுறா? இது ஏன் ஆடுறா? ஏன் தனியா விட்டுறா? நீ நிர்வாகம் பண்ணாதடா கேட்கிறானே. நாட்டில் இருக்கிற யாராவது ஒத்துக்கிட்டமா? காங்கிரஸ் ஒத்துக்குச்சா? பிஜேபி ஒத்துக்குச்சா? மாநில கட்சிகள் ஒத்துக்குச்சா? நாட்டில் இருக்கிற யாராவது ஒத்துக்கிட்டமா? எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணோம். நாட்டை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? அவ்வளவு ஏன்? நம்ம நாடு ஆங்கிலேயன் கையில இருந்து அவன்கிட்ட இருந்து விடுதலை பெறுகிற பொழுது பாகிஸ்தான் ஒண்ணு தனியா, மத்த பகுதி இந்தியாவில் ஒரு தனியா பிரிச்சு கொடுத்தானே, அதையாவது நம்ம நாட்டு மக்கள் ஜீரணிச்சோமா? நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு போராட்டம் வெடிக்கல, நாட்டையே பிரிச்சுதான் கேட்கல. அவன் கையில இருந்த நாட்டை இதை என்கிட்ட கொடுத்துரு, அவங்கள தனியா விட்டுருன்னு பிரித்து கொடுத்து அவன் விலகி சென்றான, அதை கூட நம்ம ஏத்துக்கல. அதவே தவறுன்னு சொல்றோம், அதையே கண்டிக்கிறோம். ஒரு நாட்டுக்குள்ள பிரிவினை போராட்டம் நடந்தால் எந்த நாடும் அங்கீகரிக்காது. அந்த போராட்டவாதிகளை கைது செய்ய நினைக்கும், அவர்களை சிறையில் நினைக்கும். நான் நக்சலைட் எடுத்துக்கங்க, நக்சலைட்டுகளை யாராவது ஆதரிப்புமா? எந்த அரசாவது அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமா? ஆதரவு கொடுக்க வேண்டியதானே. அவன் எதுக்கு போராடுறான்? அவனே நியாயத்துக்கு தானே போராடுறான். அவன் பக்கம் சில நியாயங்களை, தர்மங்களை வச்சுக்கிட்டு தானே போராடுறான். கொடுத்தீங்களா? என்ன தெரிந்தாலும் ஆயுதம் தாங்கி போராடுகிற போராட்டத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. நக்சலைட்டுக்கு ஒரு நியாயம், விடுதலை புலிகளுக்கு ஒரு நியாயமா? மாவோயிஸ்டுகளுக்கு ஒரு நியாயம், விடுதலை புலிகளுக்கு ஒரு நியாயமா? காஷ்மீரத்து மக்களுக்கு ஒரு நியாயம், விடுதலை புலிகளுக்கு ஒரு நியாயமா? நம்ம நாட்டுக்கு ஒரு நியாயம், இலங்கைக்கு ஒரு நியாயமா? நம்ம நாட்டை பிரிக்க கூடாதுன்னா இலங்கை மட்டும் பிரினா இலங்கைக்காரன் ஒத்துக்குவானா? அந்த சாதாரண அறிவு கூட இல்லாமல் தமிழ் தனி ஈழத்திற்காக பிரபாகரன் போராடினார், அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம்னு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. அவன் தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு போர் எடுத்தான், போர் தொடுத்தார். அவர்கள் மீது அடக்குமுறை செய்து அவர்களை கைது செய்தார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இலங்கை அரசு இந்தியாவிடத்தில் உதவி கேட்கிறது. இவர்களுடைய கூட்டம் தாங்க முடியல. ஒரு பெரிய ராணுவத்தை, ஒரு அரசாங்கத்தையே கிடுகிடுக்க செய்கிற அளவுக்கு இவங்களுடைய ஆயுதம் இருக்குது. இவங்களை என்னால கட்டுப்படுத்த முடியல.
இந்த இலங்கையில அமைதி ஏற்படுத்தி நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கு இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று 1989 அங்கிருக்கிற அதிபர் ஜெயவர்தனேவுக்கும் இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் இடையிலே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுகிறது. நீங்க எங்களுக்கு அமைதி ஏற்படுத்தி தரணும், பேச்சுவார்த்தையின் மூலியமாகவோ அல்லது வேறு எந்த போராட்டத்தின் வழியாகவோ எங்க நாட்டை அமைதிப்படுத்த வேண்டியது உங்க பொறுப்புன்னு ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு வச்சு ஒப்பந்தம் நடக்குது. ராஜீவ் காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டு இலங்கைக்கு விடுதலை புலிகளுக்கு ஆள் அனுப்புகிறார். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த துவக்குகிறார். 1989 இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ராணுவ ஹெலிகாப்டர் அனுப்பப்படுகிறது. இதற்கு பிரபாகரனை அழைத்து வருவதற்கு இந்தியா செலவுல, இந்தியாவுடைய பிரதமருடைய அழைப்பின் பேர்ல இந்தியாவுடைய ராணுவ ஹெலிகாப்டர் விமானம் பிரபாகரனை அழைத்து செல்வதற்காக இலங்கைக்கு சென்று அந்த தனி ஹெலிகாப்டரில் பிரபாகரன் இந்தியா வந்து சேர்ந்து பிரதமரோடு ராஜீவ் காந்தியோடு பேச்சுவார்த்தை நடக்கிறார். ராஜீவ் காந்தி சொல்றார், நீ தனி நாடு கேட்கறதுலாம் தப்புப்பா, தனி மாநிலம் ஆக்கிரும். இந்தியாவுக்குள்ள எப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்குது, அது மாதிரி அங்க தமிழ் மாநிலம், தமிழ் ஈழம்னு ஒரு மாநிலம் ஆக்கிருவோம். மாநிலத்துக்குரிய உரிமைகள், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் வகுத்து வைத்துக் கொள்வோம். அந்த மக்களை பாதுகாத்து அந்த மக்களுக்குரிய உரிமைகளை அந்த மாநிலத்தில் நீ வழங்கிவிடு. நாடு பிரிச்சு கேட்கறது நியாயம் கிடையாது என்று இவர் ஒப்பந்தம் பேசுகிறார். அந்த ஆள் ஒத்துக்க மாட்டான்டான். அந்த தேர்தல் வச்சு மாநிலமாக்கி ஜனாதிபதி முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஜனநாயக அடிப்படை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நாட்டை பிரிச்சு கொடுத்தா அதுக்கு தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு மல்லுக்கு நின்னார். கடைசியில ராஜீவ் காந்தி சொல்லிவிட்டாரு, இதுதான் முடிவு, ஒத்துக்கிட்டாவா இல்லாட்டி போர் என்று அறிவித்தார். அறிவித்து விட்டு அவர்களை அந்த போராட்டத்தின் மூலமாக விடுதலை புலிகளை பணிய வைத்து இலங்கைகளை அமைதி ஏற்படுத்துவதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு படை போகிறது. அதுதான் அமைதி படைங்கிற பெயர்ல இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமைதி படை போகுது, போய் விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடத்துது. போர்னு வந்தா தாக்குதல் வந்தா பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. அதைத்தான் போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இந்தியாவின் அமைதிப்படை ராஜீவ் காந்தி தலைமையிலே வந்த படை தமிழர்களை எந்த அளவிற்கு கொன்று குவித்திருக்கிற பார்த்தீர்களா, போட்டோ காட்டுறான். போர்னு வந்தா 4 பேர் சாவத்தான் செய்வான். அது கூட எப்படி சும்மா போர் செய்யல, போருக்கு முன்னால் அறிவிப்பு செய்து இந்த விடுதலை புலிகளுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கவில்லையோ, யாரெல்லாம் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பொதுமக்கள் எல்லாம் வெளியில வந்துரு என்று சொல்லி அறிவிப்பு செய்து திட்டமிட்ட அடிப்படையில் போர் டிக்ளேர் செய்யப்படுகிறது. அப்பாவி மக்கள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க. சம்பந்தப்பட்ட விடுதலை புலிகளும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் மாத்திரம் இருக்கிற பகுதியில் சண்டை நடக்கிறது. அதிலே பல தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்பதான் பிரபாகரனுக்கு வெறி வருது. ஆகா, இவன் தாண்டா நமக்கு டேஞ்சரு. தனி ஈழம் அமைப்பதற்கு இலங்கைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய இந்த ராஜீவ் காந்தியை நாம் விட்டு வைத்தால் எதிர்காலத்திலே நம்மை வாழ விட மாட்டான், தனி நாடு அமைக்க உதவி செய்ய மாட்டான் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறான். 1991 அந்த திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு நாள் குறிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து ஆள் வருது. ராஜீவ் காந்தியை படுகொலை செய்வதற்கு செஞ்ச ஆட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்காரே இல்ல, பிடிபட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க 4 பேரு. முருகன், சாந்தன், பேரழிவாளன், நளினி ஒருத்தி மாத்திரம் தான் தமிழ்நாடு. மொத்த 3 டிக்கெட் இலங்கை. அங்கிருந்து ராஜீவ் காந்தி பக்கத்து நாட்டு பிரதமரை கொள்றதுக்கு இப்படிப்பட்ட ஆளு தனக்கு இடையில இருக்கிற ஆட்களை கொள்றது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை அடிக்கிறது, கொள்றது, அது ஒரு விதம். ஆனால் தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக பக்கத்தில் இருக்கிற பறந்து பெற்ற ஒரு தேசம் இலங்கையோடு ஒப்பிடுகிற பொழுது 100 மடங்கு பெரிய தேசம். மக்கள் தொகையில, பரப்பளவிலே, விஞ்ஞானத்திலே, கண்டுபிடிப்புகளிலே, அரசியல் பாதுகாப்பு சாதனங்களிலே இலங்கையோடு ஒப்பிடுகிற பொழுது 100 மடங்கு மிக பிரம்மாண்டமான தேசம் இந்தியா.